நீங்கள் வேறுபட்டவர்கள். கர்த்தர் உங்களை ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். ஆவியானவர்கள் அருகில் நின்று கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழி நடத்தும்படி உங்கள் அருகில் நின்று அசைவாடுவதற்கு தயாரா இருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாட தயாரா இருக்கிறார். உங்க குடும்பத்தில் அசைவாட தயாரா இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய நினைவுகளில் அசைவாட தயாரா இருக்கிறார். உங்க வியாகுலப்பட்ட அந்த இருதயத்திற்குள்ள, புண்பட்ட அந்த இருதயத்திற்குள்ள, கடினப்பட்டு இருக்கிற அந்த இருதயத்திற்குள்ள அசைவாட தயாரா இருக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில இந்த நாள் முதற்கொண்டு காண்பித்து கொடுக்க தயாரா இருக்கிறார். சீஷர்களை பரிசுத்த ஆவி நிரப்பின அந்த க்ஷணமே சீஷர்களுடைய சுபாவம் மாறிற்று. சீஷர்களுடைய வாழ்க்கை நடை மாறிற்று. இயேசுவை ஆவியானவர் நிரப்பின உடனே இயேசு எழும்பி நின்று காரியங்களை நடப்பித்தார். இன்றைக்கு ஆவி உங்களை நிரப்ப சுத்தமா இருக்கிறது. அந்த ஆவியை விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், யாருக்கோ இதுன்னு நினைச்சு விட்டுறாதீங்க. உங்களுக்கு தான் தம்பி, சகோதரி, உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களை நிரப்பும்படி தான் சித்தம் கொண்டு இருக்கிறார். அந்த நிறைவு இல்லைன்னா வெறும் பாடல் பாடிக்கொண்டு உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. வெறும் ஜபத்தை நீங்க உங்க சுய நினைவுல ஒரு ஜபத்தை பண்ணிட்டு உங்களால ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஏதோ சபையில வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு உங்களால ஒன்றும் பெரிய சாதனை செஞ்சிட முடியாது. நீங்க பாவத்தை மேற்கொள்ள, நீங்கள் வியாகுலத்தை மேற்கொள்ள, நீங்கள் வியாதிகளை மேற்கொள்ள, நீங்கள் பிசாசின் கிரியைகளை மேற்கொள்ள ஒரு ஆவியின் நிறைவு உங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஆவியின் நிறைவு